எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையா? என்ன சார் ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது? சார் நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரவுட் actually. such a fantabulous girl. ரொம்ப குழந்தை. what a singer. என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. thank you சார். இப்படி தான் செட்ல பண்ணுவார் every time when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு தானே, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ தேங்க்யூ. ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ணுற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் ஸ்ருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்கார போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையிலாகவும் முகலாகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமுறை நிறைந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒப்புரிட்ட உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துடுவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயசேதி பற்றி நான் சொல்லணும்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிகர் தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வள்ளலாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். அவருடைய பண்பு விளக்குள் என்பலாம், வியந்து போட்டலாம். பண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மணியானவர், கவலைக்கு மருந்தானவர். அறிவு கடல் அதிகமாக இருக்குது. இசையெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர்னா தம்பி வராத இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு இசை ஊற்று ஓடி இருக்கிறது. தொட்டடித்தூரும் இசை ஊற்றை அவர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அது என்னைக்கு அவர் வெளிப்படுத்துவார்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பண்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டலாம். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது. அது வந்து படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகமாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கு இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளை செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்டில் இந்த படத்தை பண்ணிடுவோம். மிகப்பெரிய அப்படியே சார் சார் எப்ப சார் டேட்டா சொல்லிருங்க சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல நானும் விஜய் சேதுபதி யோசிக்கிறேன். நைட்டு நம்ம பணி சொல்ல இவ்வளவு நாள் நீங்க பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா? வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்து வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம். இது மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகங்களும் என்னுடைய எக்ஸிபிட்லும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு இது வந்து தற்பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இது யாராவது நான் விட்டிருப்பேன். அத்தனை பேரும் பிரமாதமாக பணியாற்றியிருக்காங்க. 63 நடிகைகள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஜேர்னி என்பது சாதாரண இல்லை. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உங்களுக்கு அது விரைவில் கிடைக்கப் போகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன். அது என்னோட ஸ்டைல். இவர் படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க. என்னோட ஹீரோ தான் என்னோட ஸ்டைல்.
இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது ஒரு அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஓகே சொல்லலாம். அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர் யுத்தம் செய்யல. எதுக்கு என்னை கூட்டு போனாருன்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அந்த அதில் சுமந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் இருந்தார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படிதான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல வந்து விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீல்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிற ஹீரோ. அவர் படங்கள்ல விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்துல விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்க போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவர் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். I'm super excited and happy to be here. And I was asking Mishkin sir, what am I going to speak about you? There's so much. He said, say, I'm an angel and a demon, a devil. That has been my experience. I saw both sides of Mishkin. And I was a little afraid when I started working. But first few days had been such a challenge. What is this man trying to do? Because in the beginning, I had enormous freedom. பயங்கர freedom. 3 மாசம் உட்காந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. எந்த கேமரா வேணுமோ ultimate. I did the test with the biggest camera, biggest lenses to the smallest camera, smallest lenses. Finally, only one thing is that ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறப்போ ட்ரெயினில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஃபீலிங்கு. We should never once have any kind of adjustment for the sake of camera. ஏதாவது மாற்றி பண்ணுறோமோ வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமோன்னு. ஸோ தட் I took it as like, that's the final. It's like Bible, finish. We cannot for one moment leave the feeling of, compromise anything. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கணும்னு அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் ஃபைனலி ஒரு ஃபார்ம் ஃபேக்டருக்காக, அதாவது அந்த கேமரா எப்படி உள்ளே ஷூட் பண்ண முடியும், என்னென்ன வேணுமோ டைரக்டருக்கு எங்கெங்கே வைக்க முடியணும். பிகாஸ் ஹீ இஸ் சச் அ ஃப்ரீ மைண்ட். ஒன்ஸ் ஹீஸ் டேக்கன் த கேமரா, the shots can be very spontaneously, it's happening. I understood that this is not going to be a traditional kind of, all the conventional idea of a cameraman இப்படி இருக்கணும், அது all that went out of the head. I just understood a filmmaker who's so passionate, who has a story to tell and who's completely free. அந்த வைப் எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆச்சு. How one can be free in your work. And சினிமால மோஸ்ட் டிஃபிகல்ட் இஸ் இருக்கிற ப்ரெஷர்ல எல்லாம் நம்ம ஆனஸ்டா அந்த ஒரு ஷார்ட்டுக்கு வேண்டியோ அந்த ஒரு சீனுக்கு வேண்டியோ எவ்வளோ உண்மையா எவ்வளோ ஃப்ரீயா நம்மளால பண்ண முடியும்னா, he had achieved that sense of freedom and he empowered me and he gave me that sense of freedom. I could be free in working, in also breaking, what do you call the received ideas, conventions. என்ன சொன்னா, camera languageல என்னோட dynamic range expand பண்ணாரு from my lows to the highs. And I was able to recalibrate myself and work in a way that, the experience of cinema, how he is visualizing, should come to the ultimate. And that also meant, as he said, maybe I should be your assistant in this film or operator, but I just gave it. I mean, the camera in his hand liberated the film, and I completely enabled him to freak out on the, in taking the shots the way he wanted it. I supported it. I functioned as a director of photography. I functioned for, the entire image and how it should land
to the viewer. So it's a very special experience and fantastic working with him. Every day had been so beautiful experience that after the shoot we are actually sitting and he is making music and I'm listening to the background score and I already know in the poor edathila indha mari or who will get this opportunity to actually be part of the score being designed and he's making the music. Already we know okay in the mood la dhaan in the scene vara poduna full preparation appade immerse ஆகி அதுல ஊறி ரொம்ப ரசிச்சு எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்.